ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3 யூனிட் 1ல் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி சிந்த்பாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளாசரி. ஃபினாமினா அப்படின்னா ஈவெண்ட்ஸ், நிகழ்வு, ஒரு செயல் நடக்கும் இல்லையா, அந்த நிகழ்வு. ட்ரெம்ப்ளிங், ஷேக்கிங், நடுங்கிறது அல்லது அசைகிறது. டெரிஃபைடு, ஃப்ரைட்டன்டு, பயம் அப்படின்னு அர்த்தம். டாஸ்டு, த்ரோன் அபவுட், தூக்கி வீசுறது. அப்போ நம்ம மேட்ச்சில் எல்லாம் டாஸ் பண்ணுவாங்களே, காயின் இப்படி சுழட்டி விடுவாங்க இல்லையா, அதுதான் டாஸ்டு. குவென்ச்டு அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபைடு பை ட்ரிங்கிங், தாகம் தனியும் இல்லையா, ஸோ அதுதான் குவென்ச்டு. போர்டு அவுட், எக்ஸ்ப்ரெஸ்டு ஃப்ரீலி, அப்படி கொட்டி தீர்க்கிறது, கொட்டுறது. இப்போ நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கவலை இருந்துச்சுன்னா யார்கிட்டையாவது பேசும்போது எல்லாத்தையுமே சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எக்ஸ்ப்ரெஸ்டு ஃப்ரீலி. ஹார்ட்ஷிப் அப்படிங்கிறது சிவியர் சஃபரிங், ரொம்ப கஷ்டப்படுறது. விட்னஸ்ட் அப்படிங்கிறது அப்சர்வ்டு, அதையே கண்கூட பார்த்தது அப்படின்னு அர்த்தம். சிந்த்பாத் மை ஃபஸ்ட் வாயேஜ், சிந்த்பாத்தோடைய ஃபஸ்ட்டு கடல் பயணத்தை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இது. வாயேஜ் அப்படிங்கிறது கடல் பயணம். Sindbad the sailor is a fictional mariner and the hero of a story cycle of Middle Eastern origin. மிடில் ஈஸ்டர்ன் அப்படின்னா மத்திய கிழக்கு பகுதிகளில் நிறைய இப்போ கதையெல்லாம் கேட்போம்ல, அந்த கதைகளில் முக்கியமான ஹீரோவாக யாரை சொல்லுவாங்கன்னா சிந்துபாத் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சிந்துபாத் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஃபிக்ஷனல் மெரினர், அதாவது ஒரு கற்பனை கதாபாத்திரம். மெரினர் அப்படின்னாலும் செயிலர் அப்படின்னாலும் கப்பலில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு கதாபாத்திரம் தான் சிந்துபாத். இது இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் சொல்லக்கூடிய கதைகளில் அதிகம் இடம்பெறக்கூடிய ஒரு ஹீரோ. He is described as a man from Baghdad during the early Abbasid Caliphate, 8th and 9th centuries CE. 8 மற்றும் 9வது நூற்றாண்டுகளில் பக்தாத் அப்படிங்கிற பிளேஸை அபசித் காலிஃபேட் அப்படிங்கிற ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த பீரியடில் தான் சிந்துபாத் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. In the course of 7 voyages throughout the seas east of Africa and south of Asia, he has fantastic adventures in magical realms, encountering monsters and witnessing supernatural phenomena. இவர் 7 தடவை கடல் பயணம் செஞ்சதாகவும், அது ஈஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்காவுடைய கிழக்கு பகுதிகளிலையும், சவுத் ஆஃப் ஏஷியாவுடைய தெற்கு பகுதிகளிலையும் இவர் பயணம் செஞ்சுட்டு இருந்தபோது ஹி ஹேஸ் ஃபென்டாஸ்டிக் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா சாகசங்கள், சாதனைகள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவர் எங்கெல்லாம் போயிருக்கிறார் அப்படின்னா மேஜிக்கல் ட்ரீம்ஸ், மந்திர மண்டலங்கள், அதாவது மாயாஜாலம் நிறைந்த இடங்களும், என்கவுண்டரிங் மான்ஸ்ட்ரஸ்னால் பூதம், பிக் ஜெயின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பூதங்களோடலாம் சண்டை போட்டதாகவும், அண்ட் விட்னஸிங் சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினா என்னென்னு பார்த்தோம், ஈவெண்ட்ஸ், நிகழ்வுகள். சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா நம்ப முடியாத மாதிரியான நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்ததாகவும் இவர் சொல்லியிருக்காரு. In this extract, the rich Sindbad describes his first voyage to the poor Sindbad porter. நம்ம பார்த்த ஹீரோ தான் ரிச் சிந்துபாத், அதாவது பணக்கார சிந்துபாத். இன்னொரு சிந்துபாத் இதே ஸ்டோரியில் இருக்கிறாரு. அவர் போர்ட்டர், இந்த திங்ஸ், பெட்டி, கூட்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டு போவாங்களே ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா இருப்பாங்க, ஹார்பரில் எல்லாம். ஸோ அவங்க தான் அவர்கிட்ட இந்த ரிச் சிந்துபாத் அவரோட வாயேஜ் பற்றி சொல்லக்கூடியதாக தான் இந்த கதை இருக்குது. My father was a rich merchant. When he died, I was still young. He left behind a big wealth. However, I was an inexperienced, thoughtless youth and spent all his wealth foolishly. My father was a rich merchant. Merchant அப்படின்னா யார்? வியாபாரி. என்னுடைய அப்பா ஒரு பணக்கார வியாபாரி. When he died, அவர் இறந்து போகும்போது I was still young. நான் அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். He left behind a big wealth. அவர் இறந்து போகும்போது எனக்காக நிறைய சொத்து விட்டுட்டு போயிருந்தார். However, I was an inexperienced. அவர் என்னதான் சொத்து விட்டுட்டு போனாலும் I was inexperienced. நான் ஒரு பெருசாக வாழ்க்கை பற்றின அனுபவம் இல்லாத, தாட்லெஸ், எதையுமே யோசிக்காத யூத், ஒரு இளைஞனாக இருந்தேன். அண்ட் ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் வெல்த் ஃபோலிஷ்லி. அதனால் அவர் விட்டுட்டு போன சொத்தை எல்லாமே முட்டாள்தனமாக நான் என்ன பண்ணிட்டேன், செலவழிச்சிட்டேன். I returned to my senses only after the loss of all the wealth. எனக்கு எப்போ புத்தி வந்துச்சுன்னா என்னுடைய வெல்த், என்னோடய சொத்தை எல்லாத்தையுமே நான்
விற்று அழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தி வந்துச்சு. ஐ டிசைடட் டு செயில் ஃபார் த பெர்ஷியன் கல்ஃப் வித் சம் கூட்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணேன், என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிட்டு பெர்சியன் கல்ஃபுக்கு போகலாம். அங்கே வந்து செயில் அப்படின்னா கப்பலில் பயணம் செஞ்சு அங்கே போய் அதெல்லாம் விற்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவர் குரூப் செயில்டு ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் செல்லிங் த குட்ஸ். எங்களோட குரூப் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் எங்ககிட்ட இருக்கக்கூடிய குட்ஸ் பொருட்களை எல்லாம் விற்போம். ஒன் டே when we were on board we saw a beautiful small green island. ஒரு நாள் அதே மாதிரி கப்பலில் ஏறி பயணம் பண்ணிகிட்ருக்கும்போது, போர்டு அப்படின்னா கப்பலில் ஏறினது, ஓகே, கப்பலில் ஏறி பயணம் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு அழகான குட்டி பச்சை பசையில் இருக்கக்கூடிய ஒரு தீவை பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் டு ஹாவ் சம் ஃபன் வி ஆல் காட் டவுன் ஆன் தட் க்ரீன் பேட்ச். அந்த பசுமையான இடத்த பார்த்தாங்க இல்லையா, சரி கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த க்ரீன் பேட்ச் மேலே இறங்குறாங்க. வி வேர் ஹங்க்ரி அண்ட் ஸோ வி டிசைடட் டு குக் சம் ஃபுட் தேர். நாங்கள் ரொம்ப பசியாக இருந்தோம், அதனால் சரி அங்கேயே கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். ஆஸ் சூன் அஸ் வி லிட் த ஃபயர் ஃபார் குக்கிங் வி காட் எ ஜெர்க். சரி சமைக்கணும்னா அடுப்பு பற்ற வைக்கணும் இல்லையா, அதாவது நெருப்பு பற்ற வைக்கணும் இல்லையா. ஸோ இவங்க நெருப்பு பற்ற வைக்கிறாங்க, லிட் த ஃபயர். நெருப்பு பற்ற வச்சோடனையும் வி காட் எ ஜர்க், ஒரு பெரிய ஒரு அசைவு ஏற்பட்டுச்சு. ஓகே, த ஐலாண்ட் வாஸ் ட்ரெம்பிளிங். நாங்கள் இறங்கின அந்த ஐலாண்ட், அந்த தீவு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு நடுங்குச்சு. ட்ரெம்பிளிங்னா அசைகிறது, குலுங்கிறது, ஓகேவா. இட் வாஸ் நாட் ஐலாண்டு, அது என்ன கிடையாது, ஐலாண்டே கிடையாது, அது தீவே கிடையாது. இட் வாஸ் த பேக் ஆஃப் எ ஹியூஜ் அனிமல் விச் காட் டிஸ்டர்ப்டு வென் த ஃபயர் வாஸ் லிட் ஆன் ஹிஸ் பேக். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய அனிமல், ஒரு மிருகம், ஒரு அனிமல் விச் காட் டிஸ்டர்ப்டு, அதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இவங்க வந்து அதில் ஃபயர் லிட் பண்ணாங்க இல்லையா, சமைக்கிறதுக்காக நெருப்பு பற்ற வச்சோடனே அதுக்கு பின் பக்கத்தில் அது என்ன ஆரம்பிச்சிச்சு, டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. வி வேர் டெரிஃபைடு வென் வி ரியலைஸ்டு திஸ். அது அது வந்து ஐலாண்டு கிடையாது, அது ஒரு அனிமல்னு தெரிஞ்சோன்னையும் எங்களுக்கு எல்லாமே டெரிஃபைடு, ரொம்ப பயந்துட்டு ஒரு மாதிரி ஒரு திகில் உருவாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு பயமாயிடுச்சு. எவ்ரி ஒன் ஜம்ப்டு இன் டு த சீ டு சேவ் ஹிஸ் லைஃப். அதனால் அவங்க கூட போன அந்த மெர்ச்சன்ட்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எப்படியாவது நம்மளை காப்பாற்றிக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமல் மேலேருந்து கடலுக்குள்ளே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக. மோஸ்ட் ஆஃப் தெம் போர்டட் த ஷிப். அப்படி தண்ணிக்குள்ளே குதித்தவங்களில் நிறையா பேர் அவங்க வந்த கப்பல்லையே திரும்பி போய் ஏறிட்டாங்க. பட் எ ஃப்யூ வேர் நாட் ஸோ ஃபார்ச்சுனேட். ஃபார்ச்சுனேட்னா லக்கின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஆனால் ஃப்யூ, கொஞ்சம் பேர்த்துக்கு அந்த லக் இல்லை, அதாவது போட்டில் ஏறினவங்கலாம் லக் தான், ஆனால் கொஞ்சம் பேர்த்துக்கு அந்த லக்கு கிடைக்கல. பிஃபோர் தே குட் கிளைம்ப் அப் த கேப்டன் ஸ்டார்டட் த ஷிப் ஹரிட்லி லீவிங் பிஹைண்ட் எ ஃபியூ sailors who are still struggling in the sea for their life. ஏன் அப்படின்னா அவங்க நீந்தி அந்த கப்பலுக்கு போகிறதுக்குள்ளே அந்த கப்பலோட கேப்டன் தப்பிச்சா போதும், அந்த அனிமல் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்குள்ளே எப்படியாவது அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லிட்டு கப்பலை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. நிறைய சேலர்ஸ் தண்ணிக்குள்ளே நீந்தி வந்துட்டுருக்கும்போதே அவர் கிளம்பிட்டார். அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய லைஃப்காக கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, போராடிட்டுருக்காங்க. ஆனால் இவர் கப்பல் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். ஐ வாஸ் ஒன் அமாங் தோஸ் ஸ்ட்ரக்லர்ஸ். அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தது, அப்படி போராட்டிகிட்டு இருந்ததில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி இந்த சிந்துபாத், சேலர் சிந்துபாத் சொல்கிறாரு. ஃபார்ச்சுனேட்லி ஐ காட் ஹோல்ட் ஆஃப் எ பிக் பீஸ் ஆஃப் வுட் ஃப்ளோட்டிங் நியர்பை அண்ட் ஹெல்ட் ஆன் டு இட். ஃபார்ச்சுனேட்னா என்ன சொன்னேன், லக்கீலி ஐ காட் ஹோல்ட் எ பிக் வுட், ஒரு பீஸ் ஆஃப் வுட், மரக்கட்டை, பெரிய மரக்கட்டை ஒன்று மிதந்து வந்துட்டு இருந்துச்சு. ஃப்ளோட்டிங் நியர்பை, பக்கத்தில் மிதந்து வந்துட்டு இருந்துச்சு. ஹெல்ட் ஆன் டு இட்னா அதை வந்து என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து ஒரு லக், மரத்தை பிடிச்சிக்கிட்டா மிதப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வகையில் நான் லக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ வாஸ் பீயிங் டாஸ்ட் பை த பவர்ஃபுல் சீ வேவ்ஸ் but I held on to the wood and keep floating for a long time. I was being tossed by the powerful sea waves. கடல் அலைகள் வரும் இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமான அலைகள்லாம் வந்து I was being tossed, என்னை தூக்கி வீசிச்சு. பட் ஆனால் ஐ ஹெல்ட் ஆன் டு த wood, ஆனால் நான் அந்த wood, அந்த மரக்கட்டையை என்ன பண்ணிட்டேன், நல்லா பிடிச்சிக்கிட்டேன். அண்ட் keep floating for a long time, ரொம்ப நேரம் அதை பிடிச்சு மிதந்துக்கிட்டே இருந்தேன். அட் லாஸ்ட் ஐ வாஸ் த்ரோன் ஆன் என் ஐலாண்ட். கடைசியாக இன்னொரு தீவில் அந்த அலை வந்து என்னை தூக்கி வீசிச்சு. ஐ வாஸ் வெரி டயர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி. நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பசியாகவும் இருந்தேன்.
பட் ஆன் த ஐலாண்ட் தெர் வாஸ் நத்திங் டு ஈட் எக்ஸப்ட் எ ஃபியூ ஹெர்ப்ஸ். ஆனால் அந்த ஐலாண்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, சில ஹெர்ப்ஸ் மூலிகை செடிகள் மட்டும்தான் இருந்துச்சு. Due to the continuous struggle in the sea water, my limbs became stiff and refused to move. கடலில் ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளேயே இருந்ததுனால அவருடைய கைகள் விரல்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கால் விரல்கள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டிஃப், அப்படியே மறுத்து போய் விருத்துரும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரெஃப்யூஸ்டு டு மூவ், அதுக்கு மேலே என்னால் நடக்கவே முடியல. ஐ somehow managed to crawl to get a few herbs. எப்படியோ நடக்க முடியலைனாலும் அப்படியே கொஞ்சம் தவழ்ந்து க்ரால் பண்ணியாச்சு நான் போய் சில ஹெர்ப்ஸ், கொஞ்சம் அந்த மூலிகை தலைகள் எல்லாம் பறிச்சுக்கிட்டேன். ஐ ate them and quenched my thirst from a spring on the island. அந்த இலைகளை நான் சாப்பிட்டுட்டு quenched my thirst, என்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டேன். எப்படின்னா ஃப்ரம் a spring on the island, அந்த தீவில் வரக்கூடிய ஊற்று நீர் இருக்கு இல்லையா, அதை குடித்து நான் என்னோடய தாகத்தை தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. As I walked further in the strange island, I met a man. அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஐலாண்ட் அப்படின்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக, இது வரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் நான் அப்படியே நடந்து வாக்டு ஃபர்தர், இன்னும் மேலே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஐ மேட் எ மேன், நான் ஒரு ஆளை பார்த்தேன். த மேன் ஆஸ்க்டு மீ வேர் ஐ ஹேடு கம் ஃப்ரம் அண்ட் ஹூ ஐ வாஸ். அந்த ஆள் என்னை பார்த்துட்டு நான் யாருன்னும் நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னும் அவர் கேட்டார். ஐ போர்ட் அவுட் மை மிஸ்ஃபார்ச்சூன் டு ஹிம். எனக்கு நேர்ந்த அந்த அநீதியை நான் அவர்கிட்ட கொட்டி தீர்த்தேன். போர்ட் அவுட்னா அந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியல, ஸோ இவராவது கேட்குறாருன்னு எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். த மேன் ஃபெல்ட் பிட்டி வென் ஹி ஹியர்ட் மை சேட் ஸ்டோரி. என்னுடைய சோகமான அந்த கதையை கேட்டு அந்த மேன் என்ன பண்ணார், ஃபீல் பண்ணார். என்னுடைய பாவப்பட்ட இந்த நிலைமையை பார்த்து ஃபீல் பண்ணார். ஹி டுக் மீ இன்சைட் எ கேவ். என்னை ஒரு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போனார். தெர் வேர் எ நம்பர் ஆஃப் மென் ப்ரெசன்ட். அங்கே நிறைய ஆண்கள் இருந்தாங்க. தே வேர் ஆல் ஸ்லேவ்ஸ் ஆஃப் த கிங் ஆஃப் த ஐலாண்ட். அவங்க எல்லாமே அந்த ஐலாண்டோடைய ராஜா இருக்கிறார்களே அவருடைய அடிமைகள் தான். தோஸ் மென் வேர் கைண்ட். இந்த குகைக்குள்ளே பார்த்த அந்த மனிதர்கள் எல்லாருமே எப்படி இருந்தாங்க, ரொம்ப கைண்ட், அன்பானவங்களாக இருந்தாங்க. தே சர்வ்டு மீ குட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரீட்டட் மீ வெல். அவங்க எனக்கு நல்ல சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி அண்டு இதெல்லாமே கொடுத்து ட்ரீட்டட் மீ வெல், என்னை ரொம்ப நல்லபடியாக நடத்தினாங்க. Later on, they produced me in front of the king Mirjan, who was the ruler of the island. அந்த ஐலாண்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த கிங்கோட பேர் மிர்ஜான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த மக்கள் என்ன அவருக்கு முன்னாடி கொண்டுட்டு போய் நிறுத்தினாங்க. ஐ நரேட்டட் மை டேல் ஆஃப் சஃபரிங் அண்ட் ஹார்ட்ஷிப் டு த கிங். நானும் அந்த ராஜா கிட்ட என்னுடைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் சொன்னேன். த கிங் வாஸ் எ நோபல் அண்டு கைண்ட் பர்சன். அந்த கிங்கும் எப்படிப்பட்டவர், ரொம்ப நேர்மையானவராகவும் ரொம்ப அன்பானவராகவும் இருந்தார். ஹீ சிம்பத்தைஸ்டு வித் மீ அண்ட் அப்பாயிண்டட் மீ ஆஸ் அன் ஆஃபீஸர் ஆன் த ஸ்பாட். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, ஹீ சிம்பத்தைஸ்டு, அவர் என்னை பார்த்து பரிதாபப்பட்டார். அண்ட் அப்பாயிண்டட் மீ ஆஸ் த ஆஃபீஸர் ஆன் த ஸ்பாட். அந்த ஸ்பாட்லேயே என்னை ஒரு ஆஃபீஸராகவும் அப்பாயிண்ட் பண்ணார், வேலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. Soon I became friendly with the people on the island. சீக்கிரமே அந்த ஐலாண்டில் இருக்கிற மக்களோடு நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டேன், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். தேர் வேர் நம்பர் ஆஃப் அதர் ஸ்மால் ஐலாண்ட்ஸ் நியர்பை. அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் இன்னும் நிறையா ஐலாண்ட்ஸ் கூட இருந்துச்சு. தீஸ் ஐலாண்ட்ஸ் வேர் அண்டர் கிங் மிர்ஜான் டூ. அந்த ஐலாண்ட்ஸ் கூட இந்த மிர்ஜான் கிங்கோடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. டியூரிங் மை ஸ்டே ஐ விட்னஸ்ட் எ நம்பர் ஆஃப் ரிமார்க்கபிள் சைட்ஸ். அங்கே இருக்கும்போது ஐ விட்னஸ்ட், நான் பார்த்தேன், என்ன கண் கூட பார்த்தேன், நிறையா ரிமார்க்கபிள் சைட்ஸ் அப்படின்னா ரொம்ப போற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நான் பார்த்தேன். த சீ வாட்டர் அரவுண்ட் த ஐலண்ட் கண்டைன்ட் ஹியூஜ் அண்ட் டெரிபிள் ஃபிஷ்ஷஸ். அந்த சீ வாட்டரில், கடல் தண்ணியில் என்ன ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய மீன்களும் டெரிபிள் ஃபிஷ்ஷஸ், பயங்கரமான மீன்கள் எல்லாம் இருந்துச்சு. a few were 100 times bigger than the largest ship. சிலதெல்லாம் பெரிய கப்பல்லையே பெரிய கப்பல் இருக்கு இல்லையா, அதை விட 100 மடங்கு பெரியதான மீன்கள் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஒன்ஸ் ஐ ஷா a fish that had a head like a bull. அதுக்கப்புறம் நான் ஒரு மீன் பார்த்தேன். அந்த மீனோட தலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா காளை மாட்டுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு தலை. ஐ விட்னஸ்டு மெனி அன்இமேஜினபிள் ஒண்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் கற்பனை கூட பண்ண முடியாத அதிசயமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. Ships from different parts of the world visited this small island kingdom's port regularly.
உலகத்தில் எங்கெங்கேயோ இருந்து கூட வர கப்பல் எல்லாமே இவர் இருந்த இந்த ஐலாண்டுக்கு ரெகுலராக வந்துட்டு இருந்துச்சு. எவ்ரிடே ஐ வுட் ஆஸ்க் த விசிட்டிங் sailors about மை சிட்டி பக்தாத், பட் நோ ஒன் நியூ அபவுட் மை சிட்டி. அப்படி வரக்கூடியவங்க கிட்ட, கப்பலில் வரக்கூடியவங்ககிட்ட இவங்களுடைய சிட்டி பக்தாத்தை பற்றி கேட்பேன் என்னோடய சிட்டி பற்றி. பட் அங்கே வர யாருக்குமே என்னுடைய சிட்டி பற்றி தெரியாது. ஐ லாங்டு டு கோ பேக் ஹோம். இந்த இடத்துல லாங் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கிடையாது, ஏக்கம். எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துடுச்சு, என்னோடய சிட்டிக்கு போகணும் அப்படின்ட்டு. ஒன் டே when I was standing on the port, I saw a ship approaching the port. ஒரு நாள் நான் அந்த போர்ட்டில் நின்றுட்டு இருக்கும்போது I saw a ship approaching the port. ஒரு கப்பல் அந்த துறைமுகத்தை நோக்கி, போர்ட்டுங்கிறது இங்கே துறைமுகம் தான், அந்த போர்ட்டை நோக்கி வந்துட்டுருக்கிறத நான் பார்த்தேன். இட் வாஸ் த சேம் ஷிப் which had sailed further after leaving me behind, struggling in the sea. இது இவர் தண்ணியில் நீந்தி தத்தளிச்சிட்டு இருக்கும்போது என்னை பின்னாடி விட்டுட்டு முன்னாடி போச்சு இல்லையா, அதே கப்பல் தான். அதாவது இவர் வந்த கப்பல், அந்த கேப்டன் இவங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவார் இல்லையா, ஸோ அதே கப்பல் திரும்பி வரதை இவர் பார்க்குறாரு. When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. அந்த ஷிப்போட கேப்டன் என்னை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ், ஆச்சரியம். என்னென்னா என்னை உயிரோடு பார்த்தது. ஏன்னா நடுவில் விட்டுட்டு போயிட்டார் இல்லையா, ஸோ என்னை உயிரோடு பார்த்தது அவருக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஹீ அண்ட் த அதர் க்ரூ மெம்பர்ஸ் ஹக்டு மீ வித் ஹாப்பினஸ். அவரும் மற்ற க்ரூ மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த குரூப்பாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த கப்பலில் பயணம் செய்யக்கூடிய அந்த குரூப் டீம் மெம்பர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. த கேப்டன் ஹேண்டட் ஓவர் மை கூட்ஸ் டு மீ விச் ஹேட் பீன் லிஃப்ட் ஆன் த ஷிப்பு. கப்பல்லையே இருந்த என்னுடைய கூட்ஸை அந்த கேப்டன் என்கிட்ட எடுத்து கொடுத்தாரு. Among my goods, I chose a few valuable items and presented those to the kind king. என்னோடய கூட்ஸில் இருந்த ஒரு சில வேல்யூபிள், நல்ல விலை மதிப்புள்ள சில பொருட்களை எடுத்து அந்த கைண்ட் கிங், அந்த அன்பான அந்த ராஜா கிட்ட நான் கொடுத்தேன். இன் ரிட்டன் த கிங் ஆல்சோ கிவ் மீ எக்ஸ்பென்சிவ் ப்ரெசன்ட்ஸ். திருப்பி பதிலுக்கு ராஜா கூட எனக்கு நல்ல விலை மதிப்புள்ள பொருட்களை கொடுத்தாரு. த ஷிப் ஸ்டேட் ஆன் த ஐலாண்ட் ஃபார் ஃபியூ டேஸ். அந்த கப்பலும் கொஞ்ச நாள் அந்த ஐலாண்டில் இருந்துச்சு. மீன்வைல் ஐ டிட் குட் பிஸ்னஸ் அண்ட் ஏர்ன்ட் எ லாட் ஆஃப் மணி. அந்த கொஞ்ச நாளில் என்னுடைய கூட்ஸ் வச்சு நான் என்னோடய பொருட்கள்லாம் விற்று நிறைய மணியை ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. When it was time to leave, I went to meet the king. இப்போ எங்கள் கப்பல் கிளம்புறதுக்கான டைம் வந்துடுச்சு. நானும் கிளம்புறதுக்கு முன்னாடி ராஜாவை போய் மீட் பண்ணேன். I thanked the king for his kindness and all the favors he had done to me. அவருக்கு போய் நன்றி சொல்லிவிட்டு அவர் எனக்காக பண்ணின எல்லாத்துக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன். The king again gave me many valuable farewell gifts. அப்படி கிளம்பும்போது அந்த ராஜா திருப்பியும் நிறையா விலை மதிப்பான பொருட்கள்லாம் எனக்கு கொடுத்தாரு. ஃபைனலி ஐ ரிட்டர்ன்டு டு மை சிட்டி பக்தாத் ஆஸ் ஏ ரிச் மேன். கடைசியாக திருப்பியும் நான் என்னோட சிட்டியான பக்தாத்துக்கு ரொம்ப ரிச் மேனாக, நல்லா பணக்காரனாக திரும்பி வந்தேன். சிந்த்பாத் கம்ப்ளீட்டட் த டேல் ஆஃப் ஹிஸ் ஃபஸ்ட் வாயேஜ். ஸோ இப்படி சொல்லி சிந்துபாத் அவருடைய கதையுடைய, அதாவது அவருடைய முதல் பயணத்துடைய கதையை சொல்லி முடிக்கிறாரு. த புவர் போர்ட்டர் சிந்துபாத் வாஸ் லிசனிங் டு த அமேசிங் டேல் ஆஃப் சிந்த்பாத் வித் ஆல் வண்டர். இந்த புவர் போர்ட்டர் சிந்துபாத் இருக்கிறார் இல்லையா, அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு தூக்கிட்டு போகக்கூடிய சிந்துபாத் இருக்கிறார் இல்லையா, இவர் ரொம்ப அமேசிங்காக, ரொம்ப ஆச்சரியமாக இந்த சிந்துபாத்துடைய கதைகள் எல்லாமே கேட்டுட்ருக்காரு. சிந்துபாத் த செயிலர் தென் பேட் குட் பை டு the poor porter and asked him to come the next day to hear the tale of his new voyage. இந்த செயிலர் சிந்துபாத்து அவருக்கு குட் பை சொல்லிவிட்டு அந்த புவர் சிந்துபாத்துக்கிட்ட நாளைக்கும் நீ இதே நேரத்துக்கு வா, இன்னொரு கதையை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் பிஃபோர் லீவிங், ஆனால் அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஹி ப்ரெசன்டட் சிந்துபாத் எ பர்ஸ் ஃபுல் ஆஃப் கோல்டு காயின்ஸ். அந்த போர்ட்டர் சிந்துபாத்துக்கு இவர் ஒரு பர்ஸ் ஃபுல்லாக கோல்டு காயின் கிஃப்ட் பண்ணுறாரு. த அன்எக்ஸ்பெக்டட் ரிச்சஸ் ஓவர் ஜாய்டு சிந்துபாத் த போர்ட்டர். திடீர்னு எதிர்பாராத விதமாக இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு, இவ்வளோ கோல்ட் காயின் கிடச்சிருக்குன்னு அந்த போர்ட்டர் சிந்துபாத்துக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ஹி தேங்க்டு ஹிஸ் ரிச் ஹோஸ்ட் அட் வெண்ட் ஹோம். இவரும் அந்த ரிச் சிந்துபாத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வில் மீட் யூ வித் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் த நெக்ஸ்ட் பை ஃப்ரம் கௌசல்யா. தேங்க்யூ.